ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிரைவிங் ஸ்கூலில் எப்படி வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போவாங்க. பட் ஆனால் வண்டி நல்லா தான் ஓட்டுவாங்க. பட் ஆனால் சில ரீசன்ஸ்க்காக வந்து ஃபெயில் ஆகிடுவாங்க. அந்த ரீசன்ஸ் வந்து என்னென்னே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி தான் வந்து பிரேக் இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணுவார்னே தெரியாது. ஸோ அது என்னெல்லாம் நோட் பண்ணுவார், என்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்றத வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் டிரைவிங் ஸ்கூல்லேருந்து லைசன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து லைசன்ஸ் எடுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் எடுக்கும்போது பயம் இருக்கக்கூடாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்துட்டு போகிறதால வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் பயத்திலே வந்து ஃபெயில் ஆகிடுவாங்க. வண்டிக்கும் டிரைவிங்க்கும் பொறுத்த வரைக்கும் வந்து பயம் இருக்கக்கூடாது, நிதானம் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். பதட்டத்தில் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்காருன்னு சொல்லி அவசர அவசரமாக பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். எப்படி உள்ளே வருவோம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வண்டியில் வந்து உள்ளே வர போகிறீங்கன்னா, உள்ளே வரும்போதே வெளியேருந்து வரீங்கன்னா வீலை வந்து செக் பண்ணிக்கோங்க. வீல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்தும் போது திருப்பிட்டு விட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பி இருக்கும், இல்லை ரைட்டில் திரும்பி இருக்கும். நீங்கள் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வீல் வந்து லெஃப்ட்டில் திரும்பி இருக்கிறதால பார்த்தா லெஃப்ட் போய்டும். இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. அதனால் வந்து வண்டியில் ஏறும் போது வீல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்றது ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் உள்ளே தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஸ்டேரிங் வீல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டேரிங் வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்றதுக்காக வந்து வீல் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளோட இதுக்காக அசம்ஷனுக்காக சொல்லிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது வந்து எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே வரும்போது வீல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸ்டேரிங் வீல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக உட்காரமோ அந்த அளவுக்கு வந்து வண்டி வந்து கரெக்டாக ஓட்ட முடியும். சீட் கம்ஃபர்ட் வந்து சரியாக இல்லைனா வண்டி வந்து கரெக்டாக ஓட்ட முடியாது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சப்போஸ் சீட்டை வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சுருக்கீங்கன்னா பெடல் வந்து காலில் இடிக்கும். கால் வந்து மேலே இடிக்கும். அதனால் பெடல் அழுத்த முடியாது. ரொம்ப பின்னாடி தள்ளி வச்சுருக்கீங்கன்னா பெடல் எட்டாது. இதனாலே பயந்து நீங்கள் வந்து வண்டி ஆஃப் பண்ணிவிடுவீங்க. ஸோ செகண்ட் விஷயம், சீட்டை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். உள்ளே வந்தவுடனே உங்கள் ஏற்ற மாதிரி இப்படி கரெக்டாக உட்காந்து வச்சு பாருங்கள். இந்த மணிக்கட்டுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த சீட்டு பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். அதேமாதிரி சாயறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சாய்ஞ்சிருக்கக்கூடாது, ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடாது. ரொம்ப சாய்ஞ்சிருந்ததுன்னா பின்னாடி வந்து தூங்குற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருந்ததுன்னா இப்படி உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியோட சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது சைட் மிரர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சைட் மிரர்ஸ் இல்லாமலாம் ஓட்டக்கூடாது. நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. சைட் மிரர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத பிரேக் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டே இருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மிரர் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டர் மிரரும் கரெக்டாக வந்து பேக்கில் இருக்க மாதிரி தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வண்டியை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவார். ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. இது எக்காரணத்து கொண்டும் மறக்கக்கூடாது. சீட் பெல்ட்டை நீங்கள் போடலன்னா பெரும்பாலும் ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. முடிஞ்சுதா? ஸோ இப்போதைக்கு வந்து இதெல்லாம் மெயினான திங்ஸு. இது இல்லாமல் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும், வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வண்டியை வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். வண்டி ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் வந்து ஹேண்ட் பிரேக் போடாமல் போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வண்டி வந்து நியூட்ரலில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஷேக் பண்ணி பார்க்கணும். ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஆடுதுன்னா வந்து நியூட்ரலில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணதுக்கப்புறம் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். வண்டி வந்து செல்ஃப் மோட்டர் வந்து ரொம்ப நேரம் சுற்ற விடக்கூடாது. ஃபஸ்ட்டு சுற்றுலேயே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். வண்டியை செல்ஃப் மோட்டர் சுற்ற விட்டிங்கன்னா அதுக்கும் நோட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் சுற்ற விட மாட்டாங்க. வண்டி மேலே வந்து கிரேஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் சுற்ற விட மாட்டாங்க. செல்ஃப் மோட்டர் வந்து எப்படின்னா இன்ஜினுக்குள்ளே போயிட்டு ஃப்ளை வீலை போயிட்டு டச் பண்ணிவிட்டு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளை வீலோடு சேர்ந்து சுற்றிட்டே இருக்கும். மோட்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் இருக்கும். ஃப்ளை வீல் இவ்வளோ பஸ் இருக்கும். இவ்வளோ பேர் ஃப்ளை வீலே இவ்வளோண்டு மோட்டர் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா மோட்டர் போயிடும். இதனால தான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் வந்து ரிப்பேர் பண்ணுறதும் காஸ்ட் அதிகம், சர்வீஸ் பண்ணுறது தான் காஸ்ட் அதிகம், ரீப்ளேஸ்மெண்ட்டும் அதிகம். அதனால் வந்து செல்ஃப் மோட்டர் வந்து ஜஸ்ட் அப்படியே டச் பண்ணிவிட்டு வரணும். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னா, டோர்ஸ் எல்லாமே லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட கேளுங்க மூவ் பண்ணலாமா அப்படின்ட்டு. மூவ் பண்ணும்போது கிளச்சை மெரிச்சு இப்படி தள்ளி ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு இன்னொரு கால் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் தான் இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு பிரேக்லேருந்து கால் எடுத்துடக்கூடாது. ரைட் காலை, லெஃப்ட் கால் வந்து கிளச்சில் இருக்கணும். ரைட் கால் பிரேக்கில் தான் இருக்கணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதும் பிரேக்கில் தான் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பிரேக்கில் தான் இருக்கணும். கியர் போட்டாச்சு. ரைட் கால் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட்டில் மூவ் பண்ண போகிறீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டு வண்டி வருதான்னு பார்க்கணும்.
அவர் கேட்பார் ஏன் மூவ் பண்ணலான்னு கேட்பார். அப்போ நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி வந்து வண்டி வருது அதனால் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ வண்டி வந்ததுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதை கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் டக்குன்னு மூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் ஃபெயில் பண்ணி விட்ருவாங்க. செகண்ட் விஷயம், நான் எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு, செகண்ட் கியர் வந்து யாருக்குமே வராது. வண்டி ஓட்ட கற்றுக்கிற எல்லாருக்குமே இருக்க பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர். செகண்ட் கியர் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே யாராலும் போட முடியாது, எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். எடுத்தோடனே செகண்ட் கியர் போட்டாங்கன்றது யாருமே கிடையாது. எனக்குமே பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் செகண்ட் கியர் போடும்போது பயப்படாதீங்க. செகண்ட் கியர் எப்படி போடணும்னு பாருங்கள். அப்படியே எடுத்து பின்னாடி வச்சா செகண்ட் கியர் வராது. அது ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது அப்படி தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நியூட்ரல் பண்ணிவிட்டு திருப்பி கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீரை தள்ளி இப்படி போடணும். டேரெக்டாக வலிக்கக்கூடாது. திருப்பி சொல்கிற பாருங்க, வண்டி ஃபஸ்ட் கியரில் இருக்குது, நியூட்ரல் பண்ணிவிட்டு திருப்பி செகண்ட் போடணும். ஆனால் ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸில் போடணும். இது பழகிட்டே இருக்கணும். டேரெக்டாக எடுத்தால் ஒரு சில வண்டியில் வராது. நான் தனியாக வேணால் வீடியோ போடுறேன், யாருக்கெல்லாம் செகண்ட் கியர் போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்றவங்க தனியாக சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கும் வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் செகண்ட் கியர் போடணும். ஸோ நீங்கள் கியர் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறீங்க, கிளச் எப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து கிளச் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி வண்டி எப்படி ஓட்டணும் சொல்லி டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே கிளச் எப்படி விடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ செகண்ட் கியர் போட்டாச்சு, அதே மாதிரி தேர்ட் கியரும் அதே மாதிரி தான் போடணும். எவ்வளோ தூரம் ஓட்ட சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஓட்டிட்டு, ஓட்டும் போது முக்கியமான விஷயம், கியர் சேஞ்ச் பண்ணும்போது தான் அந்த கை இங்கே வரணும். அப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்டேரிங் வந்துடணும். ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பிடிக்கணும். 9 ஒரு கிளாக் எடுத்துக்கோங்க, 9-3 அந்த சைடு தான் பிடிக்கணும். இப்படிலாம் பிடிக்கக்கூடாது. ஸ்டேரிங்கை இப்படி ஒரு கையில் பிடிக்கிறது இப்படிலாம் பிடிக்கக்கூடாது, இப்படி தான் பிடிக்கணும். கியர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கை வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடணும். இதே நோட் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் கியர் போடுறீங்க, ஃபோர்த் கியர் போடுறீங்க, ஃபிஃப்த் கியர் ஓட்ட சொல்கிறேன், சிக்ஸ்த் கியர் ஓட்ட சொல்கிறேன், எல்லாம் ஓட்டிட்டீங்க. நிறுத்த சொல்லுவார். நிறுத்தும் போது லெஃப்ட்டில் நிறுத்த சொன்னார்னா இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு தான் நிறுத்தணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே நிறுத்திடக்கூடாது. இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு பார்க்கணும், வண்டி வருதா இல்லையான்ட்டு பார்த்துட்டு தான் லெஃப்ட் சைடு வந்து நிறுத்தணும். நிறுத்தினதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் போடணும், மறந்துடாதீங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு சீட் பெல்ட்டை கட்டிட்டு இறங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துடலாம். இது இல்லாமல் வந்து வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.